அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம் அக்கிரமங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஞானசானம் எடுத்துட்டு எத்தனை பேர் என்ன அட்டகாசம் பண்றது, திருட்டுத்தனமா விக்கிரக ஆராதனை பண்றது, தவறான அந்தரங்க பாவத்தில் இருக்கிறது, பொல்லாத வாழ்க்கையில் இருப்பது, மற்றொரு துரோகமாய் நடப்பது, வட்டி இப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பது, வட்டிக்கு விடுவது, அசுத்தமான செயல்களில் ஈடுபடுவது, மற்றொரு துரோகம் செய்வது, ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, கேவலமாய் மற்றொரு குறித்து சித்தரிப்பது, பின்னாடி கலகம் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாபங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நமக்குள்ள பெருக பண்ணும். இது நிமித்தம் வியாதி, பலவீனம், போராட்டம், சமாதானம் இல்லாத பிரச்சனைகள், விரோதங்கள், பகைகள் பெருகிட்டே போகும். தேவன் நமக்கு வைத்த ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. சமாதானத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா? குடிகாரன் சொல்றான் கட்டிங் போட்டா என்ன இருக்குது, சூப்பரா இருக்குதுன்றான். மறுபடியும் தெளிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு சூப்பரா இல்லையா? சினிமாவுக்கு போறோம்னு சொல்றான், 2 மணி நேரம் நிம்மதியா உள்ள போயிட்டு எத்தனை பேர் எழுதி உட்காந்துக்கிறான். எதுவும் நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி செய்யும் போது வாழ்க்கையில தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. வசனத்திற்கு அவ்வளவு வல்லம் இருக்குது. இன்னைக்கு சமாதானம் கிடைக்கல. சில பேர் மேல இருக்க, சில பேருக்கு நம்ம விட்ட சாபங்கள், சில பேர் மேல இருக்கிற கோபங்கள், எரிச்சல்கள், சிலருக்கு விரோதமாய் நினைத்த நினைவுகள், விரோதமாய் செயல்பட்டவைகள், இதெல்லாம் ரொம்ப மோசமானது. நீங்க உங்களுடைய நண்பரோடு, உறவுகளோடு, உங்களோடு இருக்கிற உங்க வேலை செய்கிற இடங்கள்ல சமாதானமா இருங்கள். போதகனிடத்துல உள்ளுக்குள்ள ஏதாவது வச்சிருப்பீங்கன்னா போய் கேட்டுருங்க, மன்னிப்பு கேளுங்க. தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு, ஆமா, ஏன்னா தேவன் பார்க்கிறார் எல்லாமே. நாங்க முகத்தை பார்க்கிறோம், இல்ல நீங்க முகத்தை பார்க்குறீங்கல்ல, இருதயத்தை யார் பார்க்குறா? அவர் ஃபுல் ஸ்கேனிங் தானே, வரும்போதே தெரிஞ்சிடும் அவருக்கு. நம்ம முகத்தை தானே பார்க்குறோம். விரோதமாய் செயல்பட்ட காரியங்கள் எத்தனை, விரோதமாய் பேசினவைகள் எத்தனை, தேவ சமூகத்தில் நீங்க போய் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தாழ்மைப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமா இருக்கு. அது என்ன சொன்னார்? படிச்சா படிச்சோம். உங்கள் அக்கிரமங்களை நீங்க தேவ சமூகத்தில் கொடுத்து நீங்க மன்னிப்பு கேட்கும் போது தேவன் அவைகளை மன்னிக்கிறார். எத்தனையோ விதமான தடைகளுக்கு நாம் செய்த அக்கிரமங்களும் பாவங்களும் நிற்கிறது. என்ன பாஸ்டர், இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டோம், அது வேற இது வேற. அல்லேலூயா. அர்ப்பணியுங்கள், ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். உங்க பக்கத்துல தப்பு பண்ணியிருந்தா, இல்லை நீங்க பேசினா கூட மன்னிப்பு கேட்டுருங்க, அதோட விட்டுருங்க. அதை மீண்டும் கசப்பும் பகையும் விரோதமாய் போகாதீங்க. அவைகள் நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில கொண்டு வந்துடும்.